ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க பூச்செடி பவளமல்லி. இது வெள்ளை நிற இதழ்களையும் பவள நிற காம்புகளையும் கொண்ட நறுமணமிக்க பூ. இது ஒரு இரவு நேர பூ. இதோட இன்னொரு பெயர் பாரிஜாதம். இது மூட்டு வலி, காய்ச்சல் மற்றும் வீக்கத்தை குறைக்கும் மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகை செடி. பொதுவாக மண்ணில் உதிர்ந்து கிடைக்கும் பூக்களை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் பவளமல்லி இதற்கு விதிவிலக்கு. இது இரவில் பூத்து அதிகாலையில் உதிர்வதால் அப்படி உதிர்ந்த பவளமல்லி பூக்களை சேகரித்து தொடுத்து இறைவனுக்கு பயன்படுத்துவார்கள். பவளமல்லி மரம் 3 இலை தொகுப்புகளை கொண்டது. இவற்றில் மும்மூர்த்திகளும் உறைந்திருப்பதாக ஐதீகம். மத்தியில் மகாவிஷ்ணுவும், வலது பக்கத்தில் பிரம்மாவும், இடது பக்கத்தில் சிவபெருமானும் இருப்பதாக நம்பப்படுகிறது. பாரிஜாதம் என்ற இளவரசி சூரியனை திருமணம் செய்ய விரும்பியிருக்காங்க. ஆனா சூரியன் அந்த இளவரசியை ஏற்கல. அதனால பாரிஜாதம் மனம் உடைந்து தீயில் குதித்து தனது உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. பாரிஜாதம் அந்த எரிந்த தீ அந்த சாம்பல்ல இருந்து ஒரு செடி உருவானது. அந்த செடி தான் பாரிஜாத செடின்னு சொல்றாங்க. சூரியன் பாரிஜாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் இந்த செடி பகலில் சூரியனை பார்த்து பூப்பதை தவிர்த்து இரவில் மட்டுமே பூத்து குலுங்குகிறது. தன்னை கைவிட்ட சூரியனை பார்ப்பதை தவிர்ப்பதற்காக இரவில் மட்டுமே பூக்களை தரும் மரமாக இது இரவில் பூக்களை சொரிகிறது. பாரிஜாதம் என்ற பவளமல்லி திருமாலுக்கு மிகவும் உகந்தது. பவளமல்லி விருட்சத்தின் வேரில் ஆஞ்சநேயர் குடியிருப்பதாக நம்பிக்கை. இந்த செடியை வீட்டில் வளர்ப்பது மகாலட்சுமியின் அருளை பெற்று தரும் மற்றும் தடைகளை நீக்கும் என நம்பப்படுகிறது. இது தாய்லாந்து நாட்டின் காஞ்சனபுரி மாகாணத்தின் மாநில மலராகவும் சிறப்பிக்கப்படுகிறது. இதோட இலைகளை கொண்டு தேநீர் தயாரித்து குடிக்கலாம். தேங்க்யூ.